அது புதுசு டாலுக்கு போகிறேன். எல்லாம் சரிங்களா? அப்புறம் சொல்ல வருத்தப்படாங்க தெரியுமா? நீ எங்க ஃபுல்லா தருவ? எல்லாம் கொசுறு தான் தருவ. அண்ணே வேலையை பாருண்ணே. சும்மா கோத்து விடாத. எத்தனை சீட்டு இது? 11. இந்த டீயை குடிக்க முடியுதா? ஒரு புளியோதரை கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ புளியோதரை கேட்பேன், அப்புறம் தயிர் சோறு கேட்பேன், அப்புறம் கறி சோறு கேட்பேன், அப்புறம் கறி வச்ச கையை கேட்பேன், அப்புறம் கையை வச்ச பொண்ணை கேட்பேன். போட கஞ்சி. காசை பத்தி நீ பேசாத. பெரிய வள்ளல். சைது சேருவாடா. யாரு அந்த 10 லட்சமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. நல்லா சொன்ன. சூப்பர்வைசர் வரான்டா. சூப்பர்வைசர் போலாம். வந்துருவானுங்களே. மாலு மாலு மாலதி என்னாச்சு? வலி என்ன சொல்ற? நீ எங்க இருக்க? கொஞ்சம் பொறுத்துக்கடா, கொஞ்சம் பொறுத்துக்க. அத்தம்மா எல்லாம் பக்கத்துல இல்லையா? ஏய் கொஞ்சம் பொறுத்துக்க. டாக்டர் அடுத்த வாரம் தானே டேட் தந்திருக்கிறாரு. அப்போ இது சாதாரண வழியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுத்துக்க. நான் வந்து ஏதாவது இது பண்றேன். மாலு சார் 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 மை ஒய்ஃப் சார் இன் இந்தியா சார், பிரெக்னென்ட் சார், பெயின் சார். ஒரு நிமிஷம் சார். மாலதி நான் யாரையாவது வந்து பேச சொல்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கடா, கொஞ்சம் பொறுத்துக்க சார். அது வந்து சார் ரீசார்ஜ் சார். ஓகே தேங்க்யூ சார். என் பொண்டாட்டி அங்கே தமிழ்நாட்டில், நான் இங்கே சிங்கப்பூரில். 3500 கிலோமீட்டர் அந்த பக்கம். உயிருக்கு பிரசவ வழியில் போராடிட்டு இருக்கா. எங்கள் உயிருக்கு உயிரான குழந்தை என்னோட மனைவி. இந்த நேரத்தில் நாங்கள் கூட இருக்கணும். என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. மா, என் ஃப்ரெண்டு வரான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீ எப்படா வர போற? நான் வரணும். 1 மாச லீவுக்கு 2 மாசம் சம்பளத்தை செலவு பண்ணணும். இப்படியே சொல்லி வர்றத தள்ளி போடாத. உனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு சொல்லு, அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். பாட்டிக்கு மட்டும் ஒரு நல்ல கம்பளியா வாங்கி கொடுத்துடு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டம்மா. யமுனா தான் துணி துவைக்க ஒரு வாஷிங் மிஷின் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தா. வாஷிங் மிஷினா? துவைக்கும் போது நெஞ்சு அடைக்குது. அதெல்லாம் எதுக்கு நீ பண்ற? வேற யார் பண்ணுவா? நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோனா மா, இந்த பாட்டு ஆரம்பிக்க வைஃப் போன. ஹலோ, வேலைலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வீடெல்லாம் செட் ஆயிடுச்சு தானே உனக்கு? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. காலையிலேயே வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் குழந்தையும் மட்டும்தான். ரொம்ப போர் அடிக்குமே. இல்ல, வீட்ல ஏதாவது வேலை இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு சமையலுக்குலாம் நான் இப்போ ஒத்தாசையா இருப்பேன். குழந்தைய பார்க்கணும்னு மட்டும் தானே சொன்னாங்க. வீட்டு வேலையமா பாக்குற நீ? அப்புறம் பின்ன சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? டைம் போக வேணாமா? அப்புறம் ஊர்ல பசங்க கிட்ட பேசணும். அதுக்கு ஏதோ புதுசா சிம் கார்டு போடணுமா? அதெல்லாம் பாத்துக்கலாம். நாளைக்கு அந்த பக்கம் தான் வருவேன், வாங்கிட்டு வரேன். மாப்பிள்ள, எனக்கு ஹெல்ப் பண்ணுமியா நீ? என்ன? நாளைக்கு மாமாவை பார்த்து செயினை வாங்கிக்கிறியா நீ? மாப்பிள்ள, நீ தானே வாங்கி தரேன்னு. அவசர வேலை இருக்கியா? எந்த பொண்ணை பார்க்க போற? உதச்சனா? முன்ன ஒரு வாட்டி போனது. அட்ரஸ் அனுப்பிச்சுடு பார்ப்போம். இன்னைக்கு ஓட்டி பண்றியா நீ? இல்லை வீட்டுக்கு சில பொருள் வாங்கணும். என்ன பர்ச்சேஸ்? துணி, சாக்லேட்லாம் வாங்கணும். ஐயா வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? உங்களை அமிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டு எஸ்கேப் ஆகிட்டானா? இல்லை, ஓட்டி போயிருக்கேன். ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. இருங்க இஸ்மாயிலு, அந்த 2வது ரேக்கில் இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணி புது சரக்கு வருது. சரி வாங்க போவோம். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஊரில் ஒரு கடை ஒன்று கட்டிகிட்டு இருக்கேன். வெரி குட். கல்யாணத்துக்கு அப்புறம் கடையை போட்டு ஊர்லேயே செட்டில் ஆகிடலான்னு ஐடியாவா? இல்லை, கடையை வாடகைக்கு விட்டு இங்கே தான் வரணும். அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? குடிங்க. நீங்கள் இங்கேயும் பொண்டாட்டி அங்கே இருந்தால் குடும்பம் எப்படி நடக்கும்?
கல்யாணங்கிறதே சேர்ந்து வாழத்தான். இப்படி பிரிஞ்சிருந்தா? இப்ப கூட ஒரு பாட்டு வந்துச்சே, நீலவானம் நீயும் நானும் வானமும் நீளமும் போல சேர்ந்திருந்தாதான் வாழ்க்கை. இப்படி பிரிஞ்சிருந்தா? எதுக்கு சொல்றேன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எடுத்து சொல்றதுக்கு யாரும் இல்லை. அதுவும் அங்கே தெரியுது பாருங்க, அந்த பில்டிங்கில் தான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தேன். ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா, ஏஜென்ட் கமிஷன் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு அக்கா, 2 தங்கச்சிங்க. அவங்கள கட்டி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு 6 வருஷம் ஓடி போச்சு. சொந்தமாக வீடு இல்லாமல் சிங்கப்பூருக்காரன் கல்யாணம் பண்ணால் நல்லாவா இருக்கும்? வீடு கட்டினது, கல்யாணம் பண்ணதுன்னு அதில் ஒரு 3 வருஷம். அந்த கடனை அடைச்சிட்டு நிமிர்ந்து பார்த்தா 2 பிள்ளைங்க. அவங்கள படிக்க வச்சு ஆளாக்குறதுக்குள்ள வாழ்க்கையே ஓஞ்சி போச்சு. பையன் இப்போ பெங்களூரில் ஒரு நல்ல வேலையில் இருக்கான். பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அதுக்காகத்தான் இந்த நகை. கல்யாணம் ஆகி 25 வருஷத்தில் ஒரு 25 மாதம் கூட என் பொண்டாட்டியோட நான் சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டேன். பிள்ளைங்கள நேரில் பார்த்ததை விட ஃபோட்டோவில் பார்த்தது தான் அதிகம். இப்போ சேர்ந்து வாழணும்னு தோணுது. வெள்ளம் அடிஞ்சதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் வச்சு என்ன ஆக போகுது? இந்த ஜென்மத்தில் என்னோட வாழ்க்கை வாங்கின கடனை அடைக்கிறதுலையும் வேலை செய்கிறதுலையும் ஓடி போச்சு. இந்த இழப்பு அடுத்தவனுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இதெல்லாம். பார்த்தா சிங்கப்பூர்காரன் அவனுக்கு என்னம்பாங்க, 3 பேர் வேற லீவு. பொண்ணு நிச்சயத்துக்கு போகிறேன்னு கிளம்புனா திரும்பி வரும்போது பிஸ்னஸில் பாதி காணாமலே போயிருக்கும். நீங்கள் சொல்கிறது புரியுது. பணம் முக்கியம்தான், ஆனால் வாழ்க்கை அதை விட முக்கியம். இந்த காசை வச்சுக்கிங்க, இந்தாங்க. இல்லை இருக்கட்டும், புடிங்க. இதில் 50 வெள்ளி திருச்சி கஸ்டம்ஸுக்கு, அவங்களுக்கும் சேர்த்து தானே நாம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இந்தாங்க. உங்களுக்கு இலவசமாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், கேட்டுங்க. இலவசமாக யாருக்கும் எதையும் செய்யாதீங்க. ஒரு நிமிஷம்.